கடந்த வாரம் டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த தாக்குதல் தொடர்பான விசாரணை தீவிரமடைந்துள்ளது. இதற்கிடையே இந்த சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான டாக்டர் உமர் உல் நபியின் வீடியோ ஒன்று இணையதளத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அதில் தற்கொலைப்படை தாக்குதல் தொடர்பாக அவர் சர்ச்சை கருத்துக்களை கூறியிருக்கிறார். One of the very misunderstood concept is concept of what has been labeled as suicide bombing. It is டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த வாரம் மிக மோசமான ஒரு தாக்குதல் அரங்கேறியது. அங்கு சிக்னலில் காரில் இருந்த வெடிகுண்டு வெடித்து சிதறியது. இந்த சம்பவத்தில் குறைந்தது 13 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவத்தை முதலில் டெல்லி போலீசார் விசாரித்து வந்த நிலையில் இப்போது NIA அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இதற்கிடையே இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான டாக்டர் உமர் உல் நபியின் பழைய வீடியோ ஒன்று இணையதளத்தில் வெளியாகி பகீர் கிளப்பியுள்ளது. martyrdom operations, and it is being known in Islam. There are multiple contraindications, there are multiple arguments that have been brought against it. அந்த வீடியோவில் அவர் தற்கொலைப்படை தாக்குதல்கள் குறித்து சில சர்ச்சை கருத்துக்களை கூறியிருக்கிறார். தற்கொலைப்படை தாக்குதல் என்ற சொல்லே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதாக டாக்டர் உமர் தெரிவித்திருக்கிறார். தற்கொலைப்படை தாக்குதல்களை தியாகிகளின் தாக்குதல்கள் என்று குறிப்பிட்டிருக்கும் அவர் இதுவே தற்கொலைப்படை வீரர்களின் மனநிலையை பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிடுகிறார். கடந்த நவம்பர் 10ஆம் தேதி செங்கோட்டை அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பு எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்து என்றே புலனாய்வு அதிகாரிகள் கருதுகின்றனர். இருப்பினும் உமர் ஒரு பெரிய தற்கொலைப்படை தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்கொலைப்படை தாக்குதல்கள் உண்மையில் தியாகிகளின் தாக்குதல்கள் என்று அவர் அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உயிரிழப்போம் என்று முன்பே தெரிந்து அந்த காரியத்தை செய்வதால் அதை தியாகிகளின் தாக்குதல்கள் என்று சொல்ல வேண்டும் என்ற வினோத விளக்கத்தை அவர் தருகிறார். மேலும் அவர் தற்கொலைப்படை தாக்குதல்களை பலரும் எதிர்க்கிறார்கள், இது தவறு என்ற பல வாதங்கள் உள்ளன. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உயிரிழப்போம் என்று ஒருவர் உறுதியாக தெரிந்த பிறகு ஒருவர் அதை செய்வது தியாகி தாக்குதல் என்று வினோத விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். டெல்லி குண்டுவெடிப்பில் உமர் கொல்லப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட டாக்டர் உமர் காஷ்மீரின் புல்வாமா அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். அவர் எப்போதும் அமைதியாகவே இருப்பார் என்றும் தனிமையில் நேரத்தை செலவிடவே விரும்புவார் என்றும் அவருடைய உறவினர்கள் குறிப்பிடுகிறார்கள். இருப்பினும் சமீபத்திய மாதங்களில் உமரின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி முதல் பல்கலைக்கழக பணிகளை தவிர்த்துவிட்டு ஃபரிதாபாத் மற்றும் டெல்லி இடையே அடிக்கடி பயணம் செய்திருக்கிறார். மேலும் ராம்லீலா மைதானம் மற்றும் சுன்ஹேரி மசூதிக்கு அருகிலுள்ள மசூதிகளுக்கு நேரில் சென்று நோட்டமிட்டிருக்கிறார். கடந்த நவம்பர் 9ஆம் தேதி ஃபரிதாபாத்தில் சோதனை நடத்தி சிலரை போலீசார் கைது செய்த நிலையில் போலீசார் அப்போது சுமார் 2900 கிலோ அம்மோனியம் நைட்ரேட் உள்ளிட்டவற்றை அவர்களிடமிருந்து பறிமுதலும் செய்தனர். இந்த சோதனையை தொடர்ந்தே நபி மாயமாகியிருக்கிறார். சோதனை நடந்து 2வது நாளிலேயே டெல்லி செங்கோட்டையில் குண்டுவெடிப்பு நடந்திருக்கிறது. NIA அதிகாரிகள் இப்போது இது குறித்து விசாரித்து வரும் நிலையில் அதில் அடுத்தடுத்து பகீர் தகவல்கள் இதுபோல வெளியாகிக் கொண்டிருக்கிறது. One of the very misunderstood concept is concept of what has been labeled as suicide bombing. It is martyrdom operations, and it is being known in Islam. There are multiple contraindications, there are multiple arguments that have been brought against it. Martyrdom operations, when a person presumes that he is going for sure die at a particular place at a particular time, he goes against the presumption that a particular is going to die in a particular situation. It's not, we don't have
Subscribe to One India and never miss an update.